பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரே ஆண்டில் 8 முறை பெட்ரோல் விலை உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள், ஆட்டோ டிரைவர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். பெருகி வரும் இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் என வாகனப் பெருக்கம் ஒருபுறம் இருந்தாலும் அதற்கேற்றாற்போல் எரிபொருள் தேவை என்பது உணவுப் பொருட்களைப் போன்று அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் சேர்க்கும் அளவிற்கு தவிர்க்க முடியாததாகிவிட்டது. இன்றைய காலகட்டத்தில் பெட்ரோல், டீசலின் மூலதனப் பொருளான கச்சா எண்ணெய்க்கு நாம் எதிர்பார்ப்பது வளைகுடா நாடுகளைத்தான். இதுவரை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்த பெட்ரோலுக்கு விலை நிர்ணயம் செய்யும் அதிகாரம் கடந்த ஜூன் மாதம் முதல் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டது. அதிலிருந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கு ஏற்ப பெட்ரோல் விலையை எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயித்து வருகின்றன. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டது முதல் இதுவரை 7 முறை விலை உயர்த்தப்பட்டுவிட்டது. இந்நிலையில் 8வது முறையாக பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 5 ரூபாய் 29 காசுகள் உயர்த்தி 67 ரூபாய் 22 காசுகளாக விற்கப்படுகிறது. இதனால் நடுத்தர வர்க்கத்தினர் பெரும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர். எங்களை மாதிரி ஆளுங்களாம் டெய்லி ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்காவது ஊற்றுவாங்க. இதுமாதிரி ஊற்றுறப்ப எங்களுக்கு ஒரு லிட்டருக்கு 5 ரூபான்றப்ப எங்கேயோ போய் நிற்கிது. இது எங்களால் இந்த மாதிரி விளையாட்டுறது தானே நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அதில் இதை மத்திய அரசாங்கம் இதை பார்த்து ஏதாவது கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும். அது கச்சா எண்ணெய் விலை உயரும் போது பெட்ரோல் விலையை உயர்த்துகிறார்கள். ஆனால் கச்சா எண்ணெய் விலை குறையும் போது விலை குறைக்கப்படுவதில்லை. இதனால் ஒவ்வொரு முறையும் விலையேற்றத்தின் போதும் பெட்ரோலுக்காக மாதம் 500 ரூபாய் அதிகம் செலவாகிறது என்பது நடுத்தர வர்க்கத்தினரின் ஆதங்கமாக உள்ளது. 9 மாசத்துல 9 வாட்டி இந்த பெட்ரோல் ஏற்றிருக்காங்க. நேற்று நைட்டு கூட 3 ரூபாய் 5 ரூபாய் திடீர்னு ஏற்றிருக்காங்க. இதனால் எங்கள் நடுத்தர வாழ்க்கை தான் கெட்டு போகுது. மாதம் 3000 ரூபாய் வருது, இப்போ 5000 ரூபாய் பெட்ரோல் ஆகுது. எங்களுக்காக வர டெய்லி செலவு 100 ரூபாய் 150 ரூபா போட வேண்டிய செலவாகுது. அன்னர்சீசன் அது இல்லாமல் வெளியில் போனால் ரொம்ப கஷ்டமாகுது. பெட்ரோல் நிச்சயமாக கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கணும். இவ்விலையேற்றம் எங்களை போன்ற ஆட்டோ ஓட்டுநர்களுக்குத்தான் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது என்றும், வாடிக்கையாளர்களிடம் கூடுதல் கட்டணம் கேட்டால் வாடிக்கையாளர்கள் தயக்கம் காட்டுவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் விரக்தியுடன் கூறுகின்றனர். பெட்ரோல் விலை திடீர்னு ஏறி போச்சு. நாங்கள் கஸ்டமர்கிட்ட ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுன்னு கூட நாங்கள் கேட்க முடியாது. இந்த மாதிரி 5 ரூபாய் நீங்கள் பார்த்து ஏற்றிங்கன்னா எப்படி சார்? இது மத்திய அரசு முழுக்க பொறுப்பு தான். மாநில அரசு ஒன்றும் கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஒரே ஆண்டில் 8 முறை விலை அதிகரித்து லிட்டருக்கு 17 ரூபாய் வரையில் விலை உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.